greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word Everyday series. And இன்றைக்கு ஆண்டவர் நமக்கிட்ட ரொம்ப முக்கியமான காரியத்தை பற்றி பேச போகிறாங்க. யங்ஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா ஆர் இஃப் people are you are about to get married, இன்னைக்கு நம்ம பேச போகிறதே கல்யாணத்தை பற்றி தான். டு சூஸ் யுவர் ஸ்பவுஸ் எப்படி அப்படின்றத பற்றி தான், வாட் காட் ஹேஸ் பிளான்ட் அப்படின்றத பற்றி தான். பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரே வசனத்தில் வச்சு ஆண்டவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட நிறைய காரியங்களை பேச போகிறாங்க. ஓகே, மேரேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டு நாட் மேக் ராங் சாய்ஸஸ், டு நாட் ஃபால் இன் த பிட். ஓகே, ஸோ இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, do not plan your marriage because God has already planned one. நீங்கள் உங்களோட கல்யாணத்தை நீங்கள் திட்டமிடாதீங்க, ஏன்னா தேவன் ஆல்ரெடி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாருன்னா. Let us all read again one. ஏன்னா நம்ம ரீசெண்டாக நிறைய சாலமன் பற்றி தான் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் திட்டமாக இதை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு, திட்டமாக. ஸோ 1 Kings 11:4 வாசிப்போம். For it was so when Solomon was old that his wives turned his heart after other gods, and his heart was not loyal to the Lord his God, as was the heart of his father David. தமிழ வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11:4. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியில இருக்கிறதே, பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் நம்ம இருக்கிறதே தேவனால தான். வி லவ் காட். நம்ம சொல்லுவோம்ல, ஐ லவ் காட் ஸோ மச், ஜீசஸ் இஸ் மை லவ், ஜீசஸ் இஸ் மை க்ரூம், ஜீசஸ் இஸ் மை எவ்ரி திங் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். பட் வென் இட் கம்ஸ் டு திஸ் எமோஷன் கால் இந்த earthly லவ்ல, இந்த காதல், இந்த லவ், இந்த மேரேஜ்னு வரப்போ நம்ம எல்லாருமே we get easily influenced, we get easily shaken. நம்ம ஈஸியாக நம்மளை அசைச்சிடலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சில யங்ஸ்டர்ஸ் இருப்பீங்க, நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ உங்களோட மைண்டில் இருக்கிற நிறைய விஷயம் என்னமா இருக்கும், என் ஃப்யூச்சர் என்ன பண்ணணும், என் கெரியர் என்ன பண்ணணும், நான் ஒன்று யூடியூபராக ஆகணும், இல்லைனா நான் என் லைஃப்பை எப்படி செட்டில் பண்ணணும், நெக்ஸ்ட்டு நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு நம்ம சில டைம் பார்த்து நமக்குள்ள ஒரு ஆசை வந்துடும். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் த பர்சன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணும்போதும் இவங்க தாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம அதில் விழுந்துருவோம். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு கல்யாணத்தை பற்றி தான் பேசியிருக்காரு. இல்லை, தேர்ஸ் நோ லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ், காட் பிளான்ட் மேரேஜ் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆண்டவர் ஆல்ரெடி ஒரு திட்டத்தை வச்சுக்காரு. உங்களுக்கு யார் அந்த ஸ்பவுஸ்னு ஆண்டவர் ஆல்ரெடி வச்சிருக்காரு. ஸோ அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேவா, அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். அதை விட்டு இஃப் யூ லெட் அதர் திங்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் யூ, ஆர் இஃப் யூ லெட் இப்போது போகிற போக்கில் ஒரு பையன் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான், போகிற போக்கில் ஒரு பொண்ணு உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான், நீங்கள் அதுக்கு விழுந்துடுறீங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகுது, வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரன் நானே அப்படின்ட்டு வசனம் இருக்கு. ஸோ இந்த வாலிப நாட்களில் நீங்கள் சிருஷ்டிகரை நினைவாம நீங்கள் அந்த பையனை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் அந்த பொண்ணை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ தேவனை விட்டு விலகி போயிடுவீங்க. கரெக்டாக? சில பேர் அந்த ப்ராசஸில் இப்போ இருப்பீங்க, சில பேர் இந்த ப்ராசஸில் விழுறதுக்குள்ளேயே நான் சொல்கிறேன், சில பேர் இந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு கூட இருக்க மாட்டீங்க. ஸோ என்னன்னா, காட் இந்த வசனத்து கிளியரா எனக்கு தெரியுது, சாலமன் அந்நிய நுகத்தோட பிணைக்கப்படுறாரு. தேவன் கூடாதுன்னு சொன்ன ஜனங்கள்ல இருந்து அவர் அந்நிய நுகத்தோட பிணைக்கப்படும் போது அவங்க என்ன பண்றாங்க, சாலமோட இருதயத்தை தேவன் கிட்ட இருந்து, அவர்கிட்ட இருந்து அவங்க அந்த ஒரு ஃபாலோ பண்றாங்க, அந்த ஒரு கஸ்டம்ஸ் அந்த பக்கம் மற்ற தேவர்கள் பக்கம் திருப்பிடுறாங்க. என்ன, சாலமன் வாஸ் நாட் லாயல் டு காட் அப்படின்னு இருக்கு. இந்த காலத்துல இஃப் யூ ஆர் அபவுட் டு கெட் மேரிட், யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் அ ஸ்பவுஸ், இந்த நேரத்துல நீங்க தேவன் பாதத்துல அமர்ந்து, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த பர்சன் தட் யூ ஹேவ், ஐ எம் ரிசர்விங் மை ஹார்ட் ஃபார் தட் பர்சன்,
அப்படின்ட்டு நீங்கள் ஜெபிக்கணும். ஓகேவா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நோ நீங்கள் பார்க்குறவங்களாம் இவங்களா இருப்பாங்களா அவங்களா இருப்பாங்களா அப்படின்றப்போ உங்களுக்குள்ள தேவையில்லாத ஆசைகள் வளர்ந்து அந்த ஆசை பாவமாக மாறி அந்த பாவம் எப்படிப்பட்டதாக இருக்கும், தேவன்கிட்ட இருந்து நம்மளை விளக்குற ஒரு பாவமாக இருக்கும். ஸோ நம்ம பாவம்னாலே தேவன்கிட்ட இருந்து விளக்குற பாவம் தான். நான் எப்படி சொல்ல பாருங்க, அந்த பாவம் நம்மளை தேவன்கிட்ட இருந்து விளக்கிடும். ஸோ இன்றைக்கு இங்கே சாலமோன் ஒன்று ஃபேஸ் பண்ணுறாரு. அவரோட ஆசை இந்த ஸ்திரீகள்லாம் கல்யாணம் ஆசைப்பட்டு ஸ்திரீகள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த ஸ்திரீகள்லாம் தேவன் கிட்ட இருந்து சாலமோனை பிரிச்சுடுறாங்க. ஸோ அப்படி டு நாட் லெட் எனி பீப்புள், இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு, இந்த கொலீகு, இந்த ஓகே லவ்வர், ஓப்பனாக சொல்கிறேன், இந்த லவ்வர் கிவர் இதெல்லாம் நோ, டு நாட் லெட் எனிபடி கம் இன் பிட்வீன் யூ அண்ட் காட். ஓகே, அதை விட்டு அக்கா ஆண்டவர் தான் எனக்கு இவங்களை பேசினா, ஆண்டவர் அப்படி பேச மாட்டாரு. ஓகே, இவங்க தான் அப்படின்ட்டு ஆண்டவர் கல்யாண வயசுக்கு முன்னாடியே he will not talk. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க if you're an youngster. But so today the point is do not let anything come between. ஸோ டுடே என்னன்னா, ஆண்டவர் வந்து உங்களுக்கான ஒரு ஸ்பௌஸை பிளான் பண்ணி வச்சுட்டாரு. அந்த கல்யாணம் எப்படி நடக்கணும், எங்கே நடக்கணும், எந்த டைமில் நடக்கணும், டேட்டில் நடக்கணும், யாரெல்லாம் வர போகிறாங்க, நீங்கள் என்ன ட்ரெஸ்லாம் போட போகிறீங்கன்னு ஆண்டவர் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு. அவரோட பிளானுக்கு எதிராக நீங்கள் எந்த பிளானையும் பண்ணி சொதப்பிடாதீங்க. ஓகேவா? சொதப்பினீங்கன்னா சாலமோனோட இருதயம் எப்படி தேவனை விட்டு விலகிச்சோ அந்த மாதிரி உங்களோட இருதயம் தேவனை விட்டு விலகிடும். அது ரொம்ப டேஞ்சர். தேவனை விட்டு நம்மளோட இருதயம் விலகும் போது என்ன சொல்றது, நம்ம வந்து we will become citizens of hell and not citizens of heaven. So remember that at the end of the day, இந்த பூமியில நம்ம வாழ்றது, this is just a road we are living, we are traveling to go reach heaven. ஓகேவா? கொஞ்ச நாள் இங்கே அப்படியே வாழ்ந்துகிட்டே போவோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் ஹெவனுக்கு போகிறோம். இந்த வாழ்கிற இந்த ரோடில் நடக்கும்போது ஒழுங்காக ஆண்டவரோட வழியில் நடந்துட்டு போயிடணும். பக்கத்தில் ஏதோ என்னடா இங்கே ஒரு டேர்ன் வருது, ஆண்டவர் டேர்ன் எடுக்கக்கூடாதுன்றாரு, நீங்கள் பாட்டு அந்த டேர்ன் எடுத்தீங்கன்னா அந்த டேர்ன் வந்து ஷார்ட் கட்டில் கொண்டு போய் நம்மளை ஹெல்க்கு சேர்த்துடும். ஸோ இன்றைக்கு I pray for you, my dear brothers and sisters, that you should not plan your marriage and let God plan your marriage, because he has already planned it and it's going to be the best thing. Okay, சாலமோனோட இருதயத்தை அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணாங்களாம், தேவனிடமிருந்து திருப்பிட்டாங்களாம். அப்படிலாம் நீங்கள் யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. அவ்வளோ வீக் இல்லை நீங்களாம். கரெக்டாக? ஸோ லெட்டஸ் இன்னைக்கு அப்படி நீங்கள் யாராச்சும் உங்களோட இருதயத்தை வந்து வேறு ஏதோ பர்சன் கொடுத்துட்டிங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, சாரிலா, my heart belongs to you and futureல நீங்கள் எனக்குன்னு ஒருத்தவங்க வச்சுருப்பீங்களா, உங்களுக்கு அடுத்து என்னோட இருதயம் அந்த பர்சன், இப்போ வர யாருக்குமே my heart doesn't belongனு ஆண்டவர்கிட்ட அறிக்கைட்டு அந்த பர்சன்கிட்டையும் நோ சொல்லிட்டு live a holy life in the presence of the Lord. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? Thank you, Father. Thank you, Jesus. Appa, Lord, you are so beautiful. You are so amazing, ஆண்டவரே. இப்போது கூட பார்க்குற ஒருத்தவங்களையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன். எங்களோட இருதயங்கள் ஆண்டவரே ராஜா, அப்பா எந்த இடத்துலையும் திசை மாறாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. பார்க்குற வாலிப அப்பா பிள்ளைங்களை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிற தகப்பனே, அப்பா லார்ட், help them to reserve their heart to the one that you have, Lord. ஆண்டவரே, அவங்களோட இருதயம் ஆண்டவரே உங்களை நோக்கியே இருக்கட்டும் ராஜா. அப்பா அவங்களோட வாலிப நாட்களில் ஆண்டவரே சிருஷ்டிகராகிய உங்களை மாத்திரமே அவங்க நினைத்து வாழட்டும் தகப்பனே ராஜா. ஏற்ற நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கான திட்டங்களை நீர் செய்ய போறதற்காக நன்றி தேவனே. இப்பொழுது கூட யாராச்சும் ஆண்டவரே இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ன்ற தேவையில்லாத காரியங்கள் இருந்து அதுலேருந்து வெளியில வர ஆவியான தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுக்கு கீழ்ப்படுகிற அந்த வல்லமை அவங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. God bless you. God can do greater things in your life. Don't plan your marriage because God has already planned one. God bless. Have a great day.